ராஜியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ராஜியோட அப்பா அம்மா பார்த்துட்டு போகட்டும்னு கோமதி சொன்ன உடனே தன்னோட அப்பாவை எல்லாத்தையும் பார்க்க போயிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ராஜிக்கு எங்க தன்னோட அப்பாவை நம்ம ஏமாத்திடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்ட்டு, சரிங்கப்பா நான் கிளம்புறேன், இன்னைக்கு சாயந்தரமா ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னங்கிற உண்மை என்னன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன ராஜி, உங்கள் அத்தை சுத்தமாகவே விட மாட்டேங்கிறா, கோமதி வேற, நெய்யும் அதுக்கு மேலே வந்த உடனே காலில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரி கிளம்பி போயிடுற. என்ன ராஜி நெய்யே, கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருந்துட்டு போயேன் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. இல்லை சித்தி, நான் அங்கே போகிறேன், நான் வந்து உண்மையாலுமே நான் செக் பண்ணி பார்த்த உடனே நான் ஒரு வாரத்துக்கு கூட இங்கே வந்து நான் தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, சிம்டம்ஸ் இருந்ததுனால தானே நீ போய் செக்கப்புக்கு போன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சித்தே, நான் கிளம்புறேன், சித்தப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வந்த உடனேமேவும் கோமதி, ராஜி, அப்புறம் கதிர் எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ராஜியை டெஸ்ட் எடுத்து, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாமேவும் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்த உடனே இந்த மாதிரி யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்த உடனேவும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கன்சீவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க. கன்சீவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இங்கே வேகமாக அழுகுறாங்க. ராஜி வந்துட்டு, போச்சு, என் அப்பா என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாரு, குழந்தைய நான் எடுத்து தூக்கின உடனே என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அழுகுறாங்க. இதுக்கு தான் உன்னை பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்கே தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்ம போய் இப்படி ஒரு விஷயத்த சொல்ல எனக்கு மனசே கேட்கல கதிருன்னு சொல்கிறாங்க. உடனேவும் அவங்க அத்தை கிட்ட, கோமதி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தான் கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன், செக் பண்ணவே இல்லை, சிம்டம்ஸ் இருந்ததை வச்சு மட்டும் எப்படி உறுதி பண்ண முடியும், அதான் நான் சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, இப்போ நம்ம என்ன அத்தை பண்ண போகிறோம், நீங்கள் கூட ஏமாற்றமாக தானே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா, இது என்ன ஃபஸ்ட் டைமா, ஏற்கனவே ஏமாந்து பழக்கப்பட்டவ தானம்மா, ஏதோ இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாமேன்னு சொன்னேன், சந்தோஷமாக இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதுல 2 நாள் கழிச்சு போகலான் இருந்தேன், சரி விடுமா, எப்போ தெரிஞ்சா என்ன, இல்லை அத்தை நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க, இங்கே நம்ம வீட்டாளுங்க யாருக்கும் தெரிய வேணாம், இந்த விஷயம் நம்ம 4 பேருக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சரி ராஜின்னு சொன்ன உடனே ராஜ் இருந்துக்கிட்டு, என் அப்பாவுக்கு இப்போ தான் உடம்புக்கு முடியல, அவர் குழந்தை பிறக்க போகிறத நினச்சி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, அந்ததை நம்ம எதுக்கு அத்தை கெடுக்கணும், அதனால தான் சொல்கிறேன், அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த மறைச்சி தான் ஆகணும், பொய் சொல்லிடலாம், குழந்தை உண்மையாலுமே இருக்குதுன்னு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அதை உண்மையாக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. கண்டிப்பாக அத்தை, ஆனால் இப்போதைக்கு எனக்காக எல்லாரும் பொய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக ராஜி, நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அத்தையும் அத்தை எல்லா விஷயத்துலையும் சொதப்பி வச்ச மாதிரி இந்த விஷயத்தில் சொதப்பி வச்சிடாதீங்க அத்தை, அவ்வளோதான், அப்புறம் உங்கள் அண்ணனை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது, உங்கள் அண்ணனோட உயிர் உங்கள் கையிலன்னு நினச்சிக்கோங்க, சத்தியமாக இந்த விஷயத்த நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மீனாவும், ஆமாம் அத்தை, நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம எல்லார்கிட்டே விஷயத்த உளர்ன மாதிரி இந்த தான் உளறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேட்குறதுக்காக. எல்லாம் ராஜி குடும்பம் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. ராஜிமா, என்ன நல்ல விஷயம் தானே சொன்னாங்க, எனக்கு தெரியும், அப்போவேவும் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நான் உண்டா இருக்கிறதா தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போயாவது நம்பு, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, சரி வா உள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை சித்தி, நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அட வா, கோமதியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உடனேவும், என்ன அவ்வளோ சீக்கிரமாக அனுப்பிட்ட, உன் மருமகளை உன் கூடயே வச்சுக்கணும்னு சொன்னேன், இல்லை அவள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே கதிரும் ராஜியும் உள்ளே போயிட்டு பேசி சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. என்ன முடிச்சுட்டு அடுத்து கிளம்பி வராங்க. கிளம்பி இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே முத்துவேல் சொல்கிறாரு, எல்லாரு கூடயும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்படியாவது எனக்கு வந்து ஏதாவது ஆகுள்ளாட்டையும் இந்த சொத்தை 3ஆக பிரித்து கொடுத்துடணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மேவும் சக்திவேலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது, அண்ணன் இப்போ இந்த பாயிண்ட்டை எடுக்க மாட்டாருன்னு நினச்சா உடனே எடுத்துட்டாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்பெல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டு சொத்தை எதுக்கு பிரிக்கணுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சக்தி நீ பேசுகிற, இதோ பாரு, இப்போது பழனிக்கும் குழந்தை பிறக்க போகுது, அவனுக்குன்னு சொத்து பத்தெல்லாம் தனியாக இருக்கணும், அவனும் 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு என்னென்ன குறை, நம்ம தான் கடை வச்சு ஜம்முன்னு விட்டுருக்கோம்ல, அவங்க அக்கா வீட்டில் இருக்க வரைக்கும் அவன் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போ தான் அவன் தனியாக ஓனர் ஆகி சந்தோஷமாக தானே நம்ம வச்சுருக்கோம், அது எதுக்கு சொத்தை பிரிச்சுக்கிட்டுன்னு சக்திவேல் சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு, அது எப்படி மாமா, மாமா சொல்கிறதும் சரிதானே, எல்லாத்துக்குமே 5-10க்கெல்லாம் உங்கள் கையை பார்த்துக்கிட்டும் நிற்க முடியாதுல்ல, ஓனர் தான், அதுக்காக பங்கு அவங்கவுங்க பங்கு பிரிச்சுக்கிறது நல்லது தானே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுமோட சக்தி, எனக்கும் ஏதாவது ஆயிட்டா ராஜிக்கும் பங்கு விடணும்ல, ராஜிக்கும் இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது, என் மகளுக்கும் மருமகனுக்கும் நான் என்னோட பங்கை எழுதி வைக்கணும்ல, அப்புறம் குமாருக்கு வேற இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவனோட பங்கு அவனுக்கு எழுதணும்ல, அதனால தான் எல்லாரை பற்றி யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. அண்ணே நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க, இன்னொரு வீட்டுக்கு போன பொம்பளை பிள்ளைக்கு சீர் செஞ்சா பத்தாதா, எதுக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும், அது மட்டும் இல்லை உங்களுக்கும் ஆம்பளை புள்ள இல்லை, எனக்கு பிறந்திருக்கிற குமார் தான் உங்களுக்கும் பையன், அப்படி இருக்கும்போது குமாருக்கு தானே எல்லா சொத்தும் சேரும், அது எப்படி ராஜிக்கு போய் பிரித்து எழுதுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே, என்ன சக்தி பேசுகிற நீ, அப்போது ராஜி வந்து இந்த வீட்டு பொண்ணு இல்லையா, ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம், அவளுக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்லலைனே, நம்ம வீட்டு பொண்ணு தான், நல்லா எந்த விசேஷமாக இருந்தாலும் சீரும் சிறப்புமாக செய்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்லண்ணே, அதுவும் சொல்லப்போனால் தாய் மாமேன்னு குமார் இருக்கிறான்ல ராஜி குழந்தைக்கு, நல்லா அதெல்லாம் சூப்பராக செஞ்சிருவானே, அதை விட்டுட்டு சொத்தில் பங்கு எழுதி கொடுக்கறதெல்லாம் அது நல்லா இருக்குமா சொல்லுங்க, இப்போதைக்கு சொத்தை பிரிக்க வேண்டாம், அதுவும் இல்லாமல் நான் என்ன நினச்சேன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு குமார் தான், அப்போது எல்லா சொத்தும் அவன் பேருக்கு தானே வரும் அப்படின்னு தானே நான் நினச்சேன், நான் நினச்சது போல தான் நீங்களும் நினச்சிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, ராஜி நல்லா இருக்கக்கூடாதுன்னெலாம் நான் நினைக்கலண்ணே, ராஜி ரொம்ப நல்லா இருக்கணும், அவளை பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ல, கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குமார் எப்படி உங்களுக்கும் பையனோ அதே மாதிரி தான் ராஜி எனக்கும் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே வந்து, இல்லை சக்தி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே நீ ராஜியை பற்றி கவலைப்படாதனே, நான் இருக்கேன், நான் இருக்கும்போது ராஜி அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொன்ன உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, என்னடா பேசுகிற நீ, அதுவும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் இங்கே ராஜி வந்து தான் பொண்ணு தன்னோட ரத்தம்னு இங்கே முத்துவேல் நினைக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா ஆத்தா இதில் என்ன இருக்குது, குமாரும் அவருக்கு பையன் மாதிரி தான், அப்போது நான் ராஜியை நல்லா பார்த்துக்க மாட்டேனா, அண்ணே நீ தேவையில்லாமல் கவலைப்படாத, நான் உனக்கு வந்து சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டான்னு சொல்கிறேன், அதுக்கு மேலே உன்னோட விருப்பம்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொரு ஓடுகாலையும் சொத்துக்காக வந்து நிற்பா, பங்கு போடணும்னு நினச்சா மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு, மாமா பெரிய மாமா சொல்கிறதும் சரிதானே, இப்போது எங்களுக்கும் குழந்தை பிறக்க போகுது, அப்போது எங்களுக்குன்னு சொத்து வந்து தனியாக இருக்கணும் தானே மாமா, நீங்கள் மற்றவங்களுக்கு வேணும்னா எப்படியாவது பிரித்து கொடுங்க, ஆனால் இப்போது எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குதுல்ல, எங்கள் பங்கை தனியாக பிரித்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருமா நான் சக்தி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா சக்தி நான் ராஜிக்கு வந்து தனியாக ஒரு பங்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல கிடையாது, சொல்லப்போனால் கோமதி இதில் பங்கு கேட்டு வந்தா நம்ம கொடுத்து தான் ஆகணும், ஆனால் அங்கே கோமதி கேட்டும் வரமாட்டா, நம்ம கொடுக்கவும் போகிறதில்ல, அதனால் நான் ராஜிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை தான் கொடுக்கணும்னு சொன்னேன், என் பேரில் பங்கு வர்றதை மட்டும் ராஜிக்கு கொடுக்கணும்னு சொன்னேன், மற்றபடி இந்த சொத்தில் 4 போட்டு ராஜிக்கு ஒரு பங்கு நான் கொடுக்க சொல்லலை அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே சக்திவேலுக்கு அது அப்படியே பிடிக்கவே இல்லை. அண்ணே நான் இம்புட்டு தூரம் சொல்கிறேன், அப்போது என் பையன் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை,
அந்த இதில் நானும் தானே கஷ்டப்பட்டு உழைச்சேன். என் பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சான். அந்த பிஸ்னஸ் எல்லாம் நானும் என் பிள்ளையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டோம். எப்படின்னு நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க? நம்ம குடும்பம், நம்ம அண்ணன் அப்படின்னு தானே நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்தோம். ஆனால் அதுக்காக எங்கள் பழனியெல்லாம் ஒரு வேலையும் பார்க்கல. அவனுக்கே பங்கு கொடுக்கும்போது என் பையனுக்கு நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை சக்தி. ஆனால் எல்லாரோட பங்கை பிரித்து ஆளுக்கு பாதி கொடுத்துட்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் அவன் தெளிவாக தான்டா பேசுகிறான், ஏன்டா இப்படி குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற? சக்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாருன்னு அப்பத்தா சொன்ன உடனே, போதும் அத்தா போதும், இந்த வீட்டில் நாங்கள் ஏமாந்த வரைக்கும் போதும். இன்னும் எல்லாரும் சேர்ந்து எத்தனை வாட்டி தான் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க? போதும், எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளை ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, அப்போது நீ சொத்துக்காக தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறியா இவ்வளோ நாளும்? என் மேலே காட்டின பாசம் எல்லாமே போய் தானே. இப்போது உன் பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நினச்சிக்கன்னு சொன்னீங்கல்ல, என் பிள்ளையா இருந்திருந்தா அந்த இடத்துல அப்பா செத்து போகட்டும்னு விட்டுட்டு போயிருப்பானா? அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் பதில் சொல்லு சக்தி. என் பொண்ணு ராஜி அந்த இடத்துல இருந்திருந்தா என் அப்பா செத்து போகட்டும்னு அவள் என்னை விட்டுட்டு போயிருப்பாளா? தெரியாமல் நடந்தது தான், அதை கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் நம்ம அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் அவனுக்குள்ளே வரல? நீ அந்த இடத்துல இருந்திருந்தா உன்னை இப்படி தான் விட்டுட்டு வந்திருப்பானா சக்தி அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. இதுக்கு சக்திவேலுக்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. என் பொண்ணுக்கு என்னோட பங்கை நான் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போச்சு, நான் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எல்லாத்துக்கும் காரணமே அந்த ராஜி தான். அந்த ராஜியும் கதிரும் தான். இப்போ அண்ணன் மொத்தமாக அந்த சொத்தை பிரித்து அவங்க பேரில் எழுத போகிறாரு அப்படின்ட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க.